ஸ்ரீ கிருஷ்ணாமிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞானசாரம் பை பத்ரிஜி. ஆடியோ 10, வாய்ஸ் சந்திரகலா. இப்போ நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். மன்மானா பவ மத்பக்தோ மத்யாஜீ மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. இது 9வது சாப்டர்ல 34வது ஸ்லோகம். நாம் எப்பொழுதும் ஆன்மாவிலேயே நம்ம மனசை நிறுத்தணும். ஆன்மாவோட பக்தனாக நம்ம எப்பவுமே இருக்கணும். ஆன்மாவை பூஜிக்கணும், ஆன்மாவை வணங்கணும். இந்த மாதிரி நீங்க ஆன்மாவிலேயே இருந்து ஆன்ம பராயணம் அப்படின்னா எப்பவுமே அந்த ஆன்ம நிலையை உணர்ந்து அதுக்கே எல்லாமே செய்யும் போதுதான் நீங்க எல்லா விஷயமும் அடைய முடியும். இதுதான் சரியான பொருள். ஆனா சாதாரணமா பகவத்கீதையில நம்ம இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது இந்த ரகசியங்கள் எல்லாமே நமக்கு புரியாது. இதுக்கு மாறாகவே எல்லாமே இருக்கும். இங்க என்னன்னா என்கிட்டயே நீ மனசை நிறுத்தணும், என்னோட பக்தனாயிரு, என்ன சேவி, என்ன பூஜை பண்ணு, என்ன நம்பு, என்ன வணங்கு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ற ஸ்ரீகிருஷ்ணரை நீங்க வணங்கணும் அப்படின்றது மாதிரி அதுல பொருள் இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணர் அபயஹஸ்தம் காட்டி அவங்களோட பக்தர்களை என்ன வணங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே அதுல பொருள் இருக்கும். ஆனா இங்க பொருள் என்னன்னா அந்த இடத்துல எல்லாமே நம்ம ஆன்மாவை குறிக்கிறது தான். இன்னொரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் யே ஜனாஹ பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். இது சாப்டர் 9ல 22வது ஸ்லோகம். எந்த யோசனையும் இல்லாம எப்பொழுதும் தன்னைத்தானே நம்பணும். தன்னோட நிலை, அந்த ஆன்ம நிலைய தியானத்துல இருந்து அந்த ஆன்ம நிலையை உணர்ந்துகிட்டே இருக்கணும். தனக்கு தானே எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கணும். அப்படின்னா உன்னை நீ எப்பவுமே உணர்ந்துட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட யோகக்ஷேமம் தான் நீ பண்ணணும். இப்படி நீ பண்ணும்போது தான் நான் உன்னை சுயமாக நான் பார்த்துக்குவேன். அப்படின்னா இங்க நான் அப்படின்றது என்னன்னா பூர்ணாத்மா நீ எப்போ ஆன்மாவோட இணைஞ்சிருந்து ஆன்மாவையே நினைச்சு அதை பத்தியே யோசிக்கிறியோ அப்போ பூர்ணாத்மாவை நீ அடைய முடியும். பூர்ணாத்மாவை சொன்னது, பூர்ணாத்மாவோட கனெக்ஷன் இருக்கும். அவங்க அந்த பூர்ணாத்மாவோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும். அங்கேருந்து வர மெசேஜஸும் நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம ஆன்மாவோட இணைந்து இருக்கும்போது பூர்ணாத்மாவோட கனெக்ஷன் நமக்கு வரும். ஸோ இங்க அந்த யோகக்ஷேமம் அப்படின்னா நீ உன்னோட ஆன்மாவோட இணைந்து இருக்கும்போது பூர்ணாத்மாவே உன்னோட யோகக்ஷேமங்கள், உன்னோட எல்லா நன்மைகளை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் உண்மையான அர்த்தம். கீதை தொடரும்.